ஒரு பெரிய சிக்கலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு? இசை எவ்வளவு பெரிதோ மொழி அவ்வளவு பெரிது, மொழி எவ்வளவு பெரிதோ இசை அவ்வளவு பெரிது. ரெண்டும் கூடினால்தான் அதற்கு பாட்டு என்று பெயர். இரண்டும் கூடினால் அதற்கு பாட்டு. ஆனால் சில நேரங்களில் இசையை விட மொழி உயர்ந்ததாகவும், சில நேரங்களில் மொழியை விட இசை உயர்ந்ததாகவும் திகழுகிற சந்தர்ப்பங்கள் உண்டு. இதை புரிந்து கொள்பவன் ஞானி, புரிந்து கொள்ளாதவன் அஞ்ஞானி. பாட்டுக்கு பெயர் வைப்பது யார்? ஒரு குழந்தை பிறந்துருது. இவங்க பிறந்து ஒரு 20 நாட்கள்ல பெயர் வைத்தார்கள். ஆணுக்கு பெயர், பெண்ணுக்கு பெயர். எங்களால் வளர்ந்தவர், எங்களால் தூக்கி விடப்பட்டவர், எங்களால் லிஃப்டில் ஏறி மேலே வந்து பாட்டு எழுந்தவர், பொன்மாலை பொழுதுன்னு எழுதினவர். அவர் வந்த இடத்துல காலில் மிதித்து உட்காந்து சேரவை தூக்கி போட்டு மிதிக்கிற மாதிரி ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். மனுஷனுக்கு எப்போதுமே ஒரு நன்றி வேணும். நன்றி, என்னதான் சண்டை வந்தாலும் என்னதான் வந்தாலும் ஒரு நன்றி. நம்ம வாழ வசதி இவங்க நம்மளை ஏற்றலைன்னா நமக்கு கிடச்சிருக்காது, இந்த பேர் கிடச்சிருக்காது. பாரதிராஜா இல்லைன்னா நம்ம கிடச்சிருக்காது. பாரதிராஜா போய் சொல்லலைன்னா இளையராஜா ஏற்றிருக்க மாட்டார். அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சி பார்த்துருந்தா இந்த மாதிரி பேட்டி அவர் கொடுத்துருக்க மாட்டார். ஏன்னா வாழ்வு இன்றைக்கு அவர் வாழக்கூடிய காரணம் எல்லாமே எடுத்து பார்த்தோம்னா, அவர் கிடைச்ச பேர் எல்லாமே நம்ம நினச்சி பார்த்தோம்னா, இளையராஜா அவர்கள் அந்த பாட்டை பார்த்துட்டு ஐயோ இது ஒன்றும் நல்லா இல்லையா, நம்ம நாளைக்கு வச்சுக்கலாம் கம்போசிங் அப்படின்னு சொல்கிறோன்னா அவருடைய எதிர்காலமே ஜீரோவாக இருக்கும். ஒன்றும் வந்திருக்காரு. ஆனால் அவர் நல்லா எழுதினாருங்கிறத மனப்பூர்வமாக ஒத்துக்கொண்டு இளையராஜா அவர்கள் பொன்மாலை பொழுது பாடலை வாங்கி நல்லா இருக்கியா, நல்ல கஷ்டமாக. நான் கூட அந்த பாட்டு எழுதும்போது இருந்தேன் பக்கத்தில். நான் என்ன எழுத போகிறாரு, நானும் சில வார்த்தைகள்லாம் திங்க் பண்ணுவேன். அப்போ இவர் பொன்மாலை பொழுது எழுதினோடனே எனக்கு நானும் சேர்ந்து தான் கைதட்டிட்டு உட்காந்து ரசிச்சுட்ருக்கோம். உட்காந்து பார்த்துட்டு அவ்வளோ திறமை உள்ளவர் தான், நிச்சயமாக திறமை உள்ளவர் தான். அது என்னவோ தெரியல, அதிகமான பாப்புலாரிட்டி அவருடைய சாங்ஸுக்கு வந்தோடனே கர்வம் தலைக்கேறி போச்சு. இதே கர்வம் இளையராஜா கண்டினியூவாக எழுதிட்டு இருந்தாருன்னா வந்திருக்காது. ஏன்னா அவர் 2 ஃப்ரெண்ட்ஸாக பேசிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து நாங்கள்லாம் ரசிச்சுருப்போம். பாரு 2 கலர் பேசிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி. அப்படி இருந்த நட்பை அவர் இப்படி கொச்சைப்படுத்துவார் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இசைக்கு பாட்டா, பாட்டுக்கு இசையா அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. உங்கள் இருவரையும் இந்த தமிழ் உலகம் கொண்டாடுகிறது, ரசிக்கிறது. நீங்கள் இருவருமே இந்த தமிழ் உலகிற்கு வேண்டும்.